Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மதியானத்தில் நான் செஞ்ச வேலைகளும் அதே சமயத்தில் என்னெல்லாம் நான் சமைச்சேன், அதுக்கப்புறம் யூடியூப்காக நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற முதற்கொண்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நடுவில் உங்களுக்காக ஒரு சில கிச்சன் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மீன் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு அங்கே கவர் பண்ண முடியலை. ரொம்ப தூரமாக எல்லோரும் நின்றுட்டு இருந்ததுனால எனக்கு வீடியோவில் சரியாக காட்ட முடியலை. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணலை. இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருந்த மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன் வாங்கியிருந்தேன். மத்தி மீனும் அதுக்கப்புறம் சூரை மீன் வாங்கியிருந்தேன். அது முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன்ல, நல்ல பெரிய பெரிய மீன், அந்த மீனும் வாங்கியிருந்தேன். அந்த மீன் ரெண்டையும் நான் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இதில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்காமல் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மத்தி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இது பார்த்திங்கன்னா செதில் தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். மற்றபடிக்கு நம்ம ஈஸியாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நான் போடுறதானே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மத்தி மீன் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது மத்தி மீன் அப்படி தான் நினைக்கிறேன். மத்தி மீனா சாலை மீனா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சூரை மீன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மீன் உங்களுக்கு குழம்புல போட்டிங்கன்னா கரைஞ்சி கூட போகாது. அவ்வளோதாங்க, மீனும் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியானம் லஞ்சு ரெடி ஆகிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கையில் தான் கேமரா வச்சு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். என்னோடய ட்ரிப்பாடு இங்கே இருக்குது, வச்சுருக்கேன். இதில் செட் பண்ணி தான் நான் வீடியோ இப்போ எடுக்க போகிறேன். சமையலுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா கூப்பன் அரிசி அப்படின்னு சொல்லுவோம்ல, ரேஷன் அரிசி. அது ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். டிஃபனுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், உளுந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீன் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதிலேருந்து குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக நான் இப்போ எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரைஸ் கொதிச்சுட்ருக்கு. அப்போ அது என்ன ரைஸ் அப்படி ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு, அதுவும் இந்த சூரை மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால எப்பயாச்சும் இருந்துட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ரேஷன் அரிசி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு போடுவேன், மீன் குழம்புக்காக மட்டும். இப்போ இந்த மூங்கில் பிளேட் காமிச்சேன் இல்லையா, அது நான் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரிப்பாடு நான் கேமரா செட் பண்ணி ரைட் சைடு வச்சுருக்கேன் இப்போ. ஏன்னா நான் இந்த பக்கத்துலேருந்து கவர் பண்ணுறதுனால ரைட் சைடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சாதத்தை வடிச்சுக்க போகிறேன். இந்த மூங்கில் பிளேட் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மூங்கில் இதில் நீங்கள் ரைஸ் வடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நிமிஷத்தில் மொத்த தண்ணியுமே ஃபுல்லாக நீங்கள் வடித்து எடுத்துடலாம். ரைஸ் ஒரு அரிசி கூட வெளியே போகாது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேட் வச்சு மூடி அரிசி வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரைஸ் வடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இந்த ரைஸை எடுத்து வச்சிட போகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டிப்ஸும் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் நம்ம வடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரைஸ் நைட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே சமயத்தில் உங்களுக்கு தண்ணியும் விடாது, ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு நான் மீன் தனியாக எடுத்துக்கிறேன், பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் நான் ஏன் வீட்டில் வாங்கிட்டு வெட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் கடையில் ரொம்ப கூட்டம் அதிகம் இருந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு வெட்டி கொடுத்துட்டு ஃபுல்லாக ஜனங்களை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே மீன் கெட்டு போயிடும் போல் இருந்துச்சு.
அந்த அளவுக்கு கூட்டம். அதனால நான் வந்து வெயிட் பண்ணாமல் மீனை வாங்கின உடனே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு கட் பண்ண தெரிஞ்சதுனால நான் ஈஸியாக கட் பண்ணிட்டேன். இதுவே வந்து பிகினர்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம்தான். இந்த மீன் கட் பண்ணுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் மிச்ச மீனை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த சூர மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயத்தில் நீங்கள் முதல் நாள் வச்சு மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மசாலா போடும்போது அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ஏன்னா மசாலா வந்து தீஞ்சு போயிடுச்சுன்னா குழம்போட ஃப்ளேவர் வந்து டோட்டலாக மாறிடும். இப்போ நம்ம ஒரு பெரிய கப்பில் ஃபுல்லாக வந்து புளி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஓலை தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தான் போட்டேன். அது மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி ஊற்றிட்டு இந்த குழம்பு வந்து மூடி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லு மசாலாலாம் சேர்த்தோம்ல, அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் மூடி வச்சுருந்தேன்ல. இப்போ அதோட ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. குழம்பு அந்த மசாலா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவும் மீன் குழம்பு நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி மண் சட்டியில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் ஃபுல்லாகவே எப்போவுமே சுடு தண்ணி போட்டு வச்சுருவேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சேன் இல்லையா, அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3 தான் நான் வந்து போட்டேன். போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மீனில் வந்து அந்த உப்பு, காரம் எல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எப்போவுமே நம்ம வந்து மீன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, சிக்கன் மட்டன்லாம் வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். மீன் வந்து வாங்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் செய்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சமைக்கிறதுக்கு. எப்படியும் நம்ம குழம்பு வைப்போம், பொரிப்போம். இந்த மாதிரி செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் வந்து சமையல் வேலை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரிசி வந்து ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா டிஃபனுக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். அப்படியே கேமரா வந்து இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தடவையும் நான் ஒரு விஷயத்தையும் காமிக்கும்போது கேமரா வந்து சுற்றி வந்துட்டுருக்கோங்க கிச்சனில். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து மீனை ஒன்றா நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் மீனை வந்து சேர்க்கும் போதும் அந்த கேமரா வந்து தூக்கிட்டு அது ஒரு ஸ்டில் வந்து கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து தம்ப்நெயில் வைக்கும்போது எங்களுக்கு எது வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்த்து வைக்கிறதுக்காக அப்பப்போ எதெல்லாம் வந்து எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருப்போம். கையோடு நம்ம சமைச்சிக்கிட்டே கேமராவையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயந்தான். இப்போ இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். இந்த ரைஸும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் வேகலை. இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கையோடு நம்ம வந்து வீட்டில் இந்த கிச்சனில் சேர்கிற பாத்திரங்களை கொஞ்சமாக நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கிச்சன் வேலையும் முடிஞ்சிடும். இது வந்து நான் இப்போ உளுந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உளுந்தையும் வந்து கையோடு கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் கேமரா வந்து நான் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்போ ரைஸ் வந்து வடிச்சுக்க போகிறேன். பாருங்கள் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி இலை வந்து தூவுறேன். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வைக்கிற குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அது வந்து கொதிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா மண் சட்டியோட சூடு வந்து அவ்வளோ ஹீட் அதிகமாக ஏறுறதுனால இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் இறக்கி தனியாக அந்த பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸும் வந்து வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து எடுத்து மசாலா போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ அதை வந்து பொரிச்சுக்க போகிறேன். இந்த மீன் பொரிக்கிற விஷயத்தில் ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீன் பொரிக்கும் போது அந்த மீனோட கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணை வந்து எப்போவும் எடுத்துடணும். கண் வந்து சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெடிக்கும். அந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஃபேஸில் தான் பறக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே அந்த மீன் பொரிக்கும் போது அந்த கண்ணை வந்து எடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. இப்போ இந்த மீன் பொரியிற கேப்பில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து போட்டுட்டு வந்தேன் இல்லையா? ஸோ அந்த பாத்திரத்தை வந்து இப்போ நான் கழுவ போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்திரமும் ஃபுல்லாக வந்து சமையல் முடிக்கும்போது பாத்திரமும் உங்களுக்கு வந்து சமைச்ச பாத்திரம் எதுவுமே சேராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நான் கேமரா எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு கிச்சனில் வந்து ஃப்ளக் ஒன்று சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ நான் வந்து ஹாலில் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன ஹால் தான். நான் ஒரு தடவை நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு தடவை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ கிரைண்டர் வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ அரிசி போடுறேன். இப்போ அந்த மீன் வந்து பொரிஞ்சிட்ருக்கிற கேப்பில் நான் இப்போ அந்த அரிசியையும் கிரைண்டரில் போடுறேன். 1 கிலோ அரிசி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு தடவையே நான் வந்து போட்டு விட்டுருவேன். போட்டுட்டு இதை ஃபுல்லாக வந்து மூடி விட்டுட்டேன்னா அது பாட்டுக்கு அரைஞ்சிட்ருக்கும். டைம் பாருங்கள், இப்போ 1:30 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக லஞ்ச் ஹவர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்படியே திரும்ப நான் என்ன பண்ணுறேன், கேமராவை எடுத்துகிட்டு திரும்ப கிச்சனுக்கு போகிறேன். அவ்வளோதான். சிங்கில் வந்து பாத்திரம் இல்லை. இப்போ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போட்டது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மீன் பொரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் வந்து நல்லா பறந்துட்டு எப்படி சதறி போயிட்டுருக்குன்னு. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது பொரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பொரிச்சிட்டு நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து மத்தி மீனா சால மீனா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். மீதி இருக்கிற மீனையும் நான் இது வந்து போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து பொரியட்டும். அவ்வளோதாங்க. நான் 2வது ட்ரிப்பு போட்ட மீனையும் வந்து நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெயை மட்டும் நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் அடுப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கு பிறகு வந்து கல்லை வந்து தொடைங்க. இல்லைன்னா அது வந்து அந்த கம்பிலாம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அது கையில் சுட்டுரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கையோடு அந்த கம்பி எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் சமையல் முடிஞ்ச கையோடையே நமக்கு வந்து அடுப்பு மேடையும் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது பிளேட்டு யூஸ் பண்ணுறோம்ல, மூங்கில் பிளேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வந்து வடிச்சிட்டு சும்மா நம்ம அலசிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக ரைஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அது வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் கையோடு அப்பப்போ கழுவி வச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு சாதம் கூட அதில் வந்து தங்கவே தங்காது. ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கையோட பாருங்கள் சிங்க்கும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நான் கழுவி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஈஸியாக வந்து வேலை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ பாருங்கள் லன்ச் டைம் வந்துருச்சு இல்லையா, ஆசிஃப்க்கு வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரே வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருக்கான். அவ்வளோதாங்க, எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கிரைண்டரில் போட்ட மாவு வந்து எடுக்கணும். அவ்வளோதாங்க, மதியானம் லஞ்சு முடிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் கையோட மாவும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ, க்ளீனிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்ச இட்லி மாவுலையும் சூப்பரான ஒரு டிப்பு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது வந்து இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.